சென்னை நீலாங்கரையில் தவேக தலைவர் விஜய் வீட்டிற்குள் நுழைந்து மொட்டை மாடியில் உட்கார்ந்து இருந்த இளைஞரை பாதுகாப்பு பணியில் இருந்த வீட்டு காவலாளிகள் அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். யார் அந்த நபர்? முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய வீடு நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர்ல கேச்சினோ டிரைவ் என்ற அந்த பகுதியில இருக்கிறது. இது எப்பொழுதுமே பாதுகாப்பு நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலேயே எப்பொழுதும் காவல்துறையினர் பாதுகாப்பு அந்த தெருவிலே இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருப்பதனால அங்கும் எப்பொழுதுமே 24 மணி நேர சிசிடிவியும் அதில் அமைக்கப்பட்டு தனியார் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். வைப்பிரிவு பாதுகாவலர்களும் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இவ்வளவு பாதுகாப்பு அரண்களையும் மீறி ஒரு நபர் விஜயினுடைய வீட்டினுடைய மாடி மீது ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அவரை வீட்டினுடைய ஊழியர்கள் பார்த்து விட்டு தகவல் தெரிவித்து காவலாளிகள் ஓடி சென்று அந்த நபரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். பிறகு நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். போலீசாருடைய விசாரணையில அவர் மதுராந்தகத்தைச் சேர்ந்தவர் என்றும் 24 வயதான இளைஞர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர் விசாரணையில அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர் என்று போலீசார் கூறுகின்றனர். சென்னையில வேளச்சேரியில அவருடைய உறவினர் வீட்டில் அவர் வசித்து வந்ததாகவும் கூறுகின்றனர். தொடர்ந்து போலீசார் இதற்கு பிறகு மன ரீதியாக அவர் பாதிக்கப்பட்ட நபர் என்பதனால கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்திற்கு அவரை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அங்கு சேர்த்து அவரை சிகிச்சை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. என்ற பொழுதும் எவ்வளவு பாதுகாப்பு அரண்களையும் மீறி எப்படி அவர் விஜயனுடைய வீட்டிற்கு சென்றார், மாடியின் மீது எவ்வாறு ஏறினார், யார் கண்ணிலும் படாமல் எவ்வாறு சென்றார், சிசிடிவியின் இருக்கும் பொழுது எப்படி அவர் சென்றார் என பல்வேறு விஷயங்கள் குறித்து விசாரணை போலீசார் தரப்பு நடத்தப்படுகிறது. வைப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.